இந்த பொருளாதாரத்துக்கு இந்த தௌஹீதை வாய்கிலேயே பேசுறது பொருளாதாரத்துக்கு தான் பேசுறாங்க என்பது மாத்திரம் இல்லாம பல வகைகள்ல வசூல் நடக்கிறது. அந்த இயக்கங்களுக்காக வேண்டி அனாதை நிலையம் என்றும், முதியோர் இல்லம் என்றும், தாவா பணிகள் என்றும், மதரசாக்கள் என்றும், அப்புறமேலே இன்னும் பல காரியங்கள், கல்வி உதவி அப்படி இப்படின்னு பல விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா கலெக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த கலெக்ஷனுக்கு தெளிவான முறையில துல்லியமான கணக்குகளை மக்கள்கிட்ட வாங்குற காசுக்கு மக்கள்கிட்ட கணக்கு காட்டணும்ல, அந்த மாதிரி கணக்கு காட்டுவதும் கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு அனர்த்தங்கள் ஏற்படும், இலங்கையில ஏற்படுச்சுல ஒரு வெள்ளம், அந்த மாதிரியான சுனாமி வெள்ளங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு வசூல் பண்றாங்கல்ல, அதனுடைய கணக்கை கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறவங்களும் சரி, எல்லா சமுதாய இயக்கங்களும் சரி, இது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தானே மக்கள் தர்றாங்க, அதை நம்ம கணக்கு காட்டணுமே அப்படிங்கிறது கூட இல்லாம அது கூட என்ன செய்யறது இல்ல. ஹலோ, ஆமா கேட்டுக்கொண்டு இருக்கேன், நீங்க பேசுங்க. ஹலோ, நான் கேட்டுக்கொண்டு இருக்கேன். ஆமா நீங்க பேசுங்க. சரி, அப்ப அதுக்கு கூட என்ன செய்யறது இல்லைன்னு கேட்டா அதுல ஊழல் பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு அதாவது பாதிப்புண்டவுன ஒவ்வொரு ஜமாத்துடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க 5 லட்சம் எடுத்துக்கொண்டாங்க, அவங்களுக்கு எடுத்துக்கொண்டாங்க என்றெல்லாம் விமர்சனம் வந்துச்சு கடந்த காலங்கள்ல. அப்ப இந்த அனர்த்தங்களுக்கு செய்யற உதவிகளிலும் கூட ஊழல் பண்றாங்க. இப்ப தௌஹீதுன்னு சொல்லக்கூடியதுல நீங்க சொல்ற மாதிரி நம்ம விரக்தி அடையும் நிலையில தான் அவங்களுடைய செயல்பாடை பார்க்குறது. இப்படி மோசமாயிட்டாங்களே, அடி உதை வெட்டு குத்துக்கு ஜெயிலுக்கெல்லாம் தயார் என்று இருந்தவர்கள் ஒரு அற்ப காசுக்காக வேண்டி ஊதியத்தை அதிகமா எடுப்பதையாவது அது விரும்பி அபிஷியலா கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அது கூட சுன்னத் ஜமாத்தை விட அதிகம் கொடுக்குறாங்க. சுன்னத் ஜமாத் இமாம்களுக்கு கொடுப்பதை விட அதிகம் கொடுக்குறாங்க. ஆனால் அது அல்லாம பல வகையான நிதிகளை திரட்டும் பொழுது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி முக்கியமான பிரமுகர்கள் என்ன செய்யறாங்க, அந்தந்த ஜமாத்துகள்ல பல லட்சங்களை வாங்குகிறார்கள், அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன, அது அவங்களுக்குள்ள இந்த கணக்கு எல்லாரும் வாங்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால கணக்குகள் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர இது மக்கள்கிட்ட திரட்டின ஒரு காசு. மக்கள்கிட்ட திரட்டின காசை மக்களுக்கு நாங்க கொடுத்தோம்னு அவங்க சொல்லணுங்கிற ஒரு கடமை இருக்குது என்பதை கூட உணரலன்னு சொல்றீங்கல்ல, அது நீங்க எல்லாரும் கவலைப்படுற மாதிரி நிலைமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த தாவாவுல பின்னடைவுக்கு காரணம் கூட தௌஹீதுல இருந்த மக்கள்லாம் தௌஹீதுல விரக்தி அடைஞ்சிடல. அன்னைக்கு தௌஹீதுல எந்த ஒரு சகோதரனும் தௌஹீதுலாம் இன்னைக்கு இருக்கிறான். ஆனா அவன் ஈடுபாடை குறைச்சது காரணமே இவர்கள் மீது நம்பிக்கை இழந்ததுதான் காரணம். இந்த தாயிகள் மீது இவங்களும் தொழில் தான் பண்றாங்க, அவனை நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம், இவங்களும் தங்களை வளப்படுத்திக்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஏன் போகணும்னு நினைச்சுக்கிட்டு தான் தாவாவுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. மக்கள் ஏன் ஆர்வம் மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு மார்க்க விளக்க கூப்பிட்டோம்னா சொந்த காசை செலவழிச்சிட்டு வருவாங்க. ஏன் வர்றாங்கன்னா இதுல போய் கலந்து கொண்டால் நன்மைக்கு உதவி செஞ்ச ஒரு கூலி கிடைக்கும், தாவாவுல நமக்கு ஒரு பங்கு இருக்கும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க டிஃபரெண்டா இருக்கிறாங்க, அவங்க மாதிரி காசுக்காக வேண்டி தாவா பண்ணல அப்படின்னு நம்மளை பத்தி நினைச்சாங்க மக்கள்லாம். அப்ப ஆர்வம் காட்டினாங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க என்ன ஒரு பிரச்சனைக்கு கூப்பிட்டாலும் சரி, வண்டி வாகனத்தை கொண்டு நிப்பாட்டிட்டு கூப்பிட்டாலும் சரி, ஒரு டைம் பாஸ் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வேண்டால் கொஞ்சம் பேர் வர்றாங்களே தவிர இது ஒரு அர்ப்பணிப்பான ஒரு காரியம்னு வருவது இல்லை. ஏன்னு கேட்டா அவங்க அப்படி பாக்குறாங்க. அதாவது இப்ப ஏற்கனவே தௌஹீத் ஜமாத் எல்லா தௌஹீத் ஜமாத்தும் தான் ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல ஆள் கூட்டி வரதுக்கு சொல்லி, ஆள் கூட்டி கொண்டு வாரத்துக்கு இவங்க காசு செலவழிச்சு பஸ் அனுப்ப காரணமே கூட்டம் காட்டி திரும்ப காசு சேர்க்கதான். வேற ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு தவா நிறைய மக்கள் இதை கேட்டு பயன்பெறுவதற்காக எல்லாம் பஸ் அனுப்புறது கிடையாது. பஸ் எடுத்து அனுப்பி நான் பெருசா நீ பெருசான்னு காட்டி கூட்டம் காட்டி இவ்வளவு கூட்டம் பாத்தியா நமக்கு இவ்வளவு கூட்டம்னு சொல்லி அதை வச்சு கலெக்ஷன் பண்றதுக்கு எல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதா தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு தானே. கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா இதுல இப்ப இந்த தௌஹீத் வட்டத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, சலப்புகளா இருந்தாலும் சரி, வேற ஜமாத் இஸ்லாமி அந்த இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு அற தௌஹீத் பேச எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல பொறுப்பாளர்களாக தாயிகளா வர்றவங்க மேல்நிலையில் இருப்பாங்க. அந்த பொறுப்பு அதுல உள்ள மக்களை நான் குறை சொல்லல, அதுல உள்ள மக்கள் ஒரு நல்ல ஒரு இயக்கம் நினைச்சு எல்லா இயக்கத்திலும் இருக்கிறாங்க. தலப்புல இருக்கிற இயக்கங்கள் கூட அந்த மக்கள் இது ஒரு நல்ல இயக்கம் நினைச்சு அதுல இருக்கிறாங்க. என்ன ஜமாத் இஸ்லாமில இருக்கிற மக்களும் கூட இது ஒரு நல்ல ஒரு இயக்கம், இதுல இருந்தா நம்ம மார்க்கத்துல இருக்கிறோம் நினைச்சுதான் இருக்கிறாங்க. எல்லா இயக்கத்திலும் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா அதனுடைய தலைவர்கள்
முக்கியமான தாய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அரசியல்வாதி எப்படி ஒரு கவுன்சிலர் ஆன உடனே அவருடைய நிலை வந்து மேல இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவங்க வந்துடுறாங்க. ஒரு அரசியல்வாதிகளை பாக்குறோம். நேற்று வரைக்கும் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தான், தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான், ஒரு கவுன்சிலர் ஆகுறான். ஆன உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, வீடு வாங்குறான், சொத்து வாங்குறான், அந்த ஏக்கர் இந்த ஏக்கர் எத்தனை தோட்டம் இருக்குங்கிறான். எங்கேயோ போய் நிக்கிறான். நம்ம விரும்பிச்சு பாக்குற மாதிரி அவனுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது பாக்குறோம்ல. இதே மாதிரி தாவாவுல இருக்கிறவர்கள் இருந்தார்கள்னா மக்கள் நம்புவாங்களா? நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை வந்து அதிக மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ரொம்ப பெரிய பெரிய தனவந்தர்கள் வந்து அதை பத்தி கவலை இல்லாம ஏதோ எதுக்கு கொடுக்குறோம் இது கொடுக்குறாங்களே தவிர, அற்பமான கூலி தொழிலாளி எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. அவன் கொடுக்கறது கிடையாது. அந்த காலத்துல சின்ன சின்ன வருமானத்தில் உள்ளவங்க எல்லாம் அந்த காசு நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம், இதை வந்து இவங்க வளத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வந்து தாவாவுக்கு வரவும் மாட்டேங்கிறாங்க, அர்ப்பணிப்புக்கும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏதோ போறோமா தொழுதமா வந்தோமா அப்படின்னு இருக்கிறாங்களே தவிர, சில இஷ்யூ பேஸுக்கு வருவாங்க. சில நாட்டுல ஏதாவது பிரச்சனை வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு பாதிப்பு கொண்டு வரும்போது யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. அது அவங்களுடைய இஷ்யூக்காக வர்றாங்க. அது தௌஹீது அடிப்படையில வர்றது கிடையாது. அந்த அது ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல நீங்க மொத்தமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, வந்து இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னண்டா, இப்ப வந்து ஒரு ஜமாத்துண்டு நம்ம ஒரு ஜமாத்துன்னு கொண்டு போவதாக இருந்தால் நமக்கு கட்டாயமா வசூல் கட்டாயமா தேவை. அது இல்லாம ஜமாத்துன்னு கொண்டு போகவே முடியாது. அப்ப என்ன, வசூலும் தேவை. ஆனால் நம்ம இந்த தாய்கள் அதுல இருந்து களவெடுக்க கூடாது, அதுல இருந்து சுகபோகம் அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன மாதிரி கட்டுப்பாடு இருந்தான்னு இந்த காசை மேனேஜ் பண்ணலாம்? அதாவது இதுக்கு வந்து நான் கணிச்ச வகையில சரி, இப்ப உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள்லயே சரி பெரிய இயக்கம் எதுல தப்லீக் ஜமாத் தான். உலகத்திலேயே உலகம் பூரா அவங்களுக்கு கிளை இருக்குது. கிளைன்னா அந்த நம்ம சிஸ்டமேட்டிக்கான கிளை இல்ல, அவங்க அந்த பணி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. சரி, அப்ப அந்த தப்லீக் ஜமாத்து அவங்க செயல்பாட்டுக்கு தான் நிதின்னு பார்த்தா அதிகமான நிதிகள் தேவை. இந்த நீங்க பேசுனது விமர்சனம் இது எல்லாத்துல இருந்துமே தப்லீக் ஜமாத்து மட்டும் வேறுபட்டு இருப்பதை நம்ம பாக்குறோம். தப்லீக் ஜமாத்துல உள்ள கொள்கையில நம்ம 100% எதிர்க்கிறோம். அவங்க வந்து பிதத்தை உண்டாக்குறாங்க, ஷிர்க்கு நியாயப்படுத்துறாங்க, மார்க் அறிவில்லாத ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க என்ற ஒரு கோபம் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அவங்களுடைய அந்த தாலிம் புஸ்தகம் அல்லாஹ் சொன்னதை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அசல் சொன்னா தான் ஏற்றுக்குருவாங்க. பயான் பண்ணும்போது கூட அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க. குரான் வசனத்தை கூட சொல்ல மாட்டாங்க. பெரியார்கள் சொன்னாதான் அது குரான். அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டுக்கிறோங்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பிரச்சார அதை வந்து ஒரு அதிக பேணுதல் நமக்கு எடுக்க முடியாதா? நம்ம ஏதோ குர்ஆனை சொல்லி பிழையாயிடுச்சு, குர்ஆனை சொல்லி பிழையாயின்னு அல்லாஹ் கோவிச்சுக்குள்வானே என்று சொல்லி ஏதோ அதிபேணுதலுக்காக கூட அப்படி செல்ல முடியாதான்னு கேட்கிறேன். அதிபேணுதலுக்கு என்றுதான் கண்டிப்பா அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு தமிழகத்தை எடுத்துக்கொண்டே காட்டி இந்த பாருங்க இப்படித்தானே இருக்குன்னு காட்டினாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, அதிபேணுதல்னா உனக்கு தெரிய 2 பேணுதலா இருக்கலாம். உனக்கு தெரிஞ்சு காட்டியாச்சு இந்த மாதிரி இத்தனை மொழிபெயர்ப்பு இருக்கு பாரு இப்படித்தானப்பா இருக்குதுங்க அப்படி எல்லாம் சொல்றேன். அப்ப எல்லாம் சொன்னா நம்ம கட்டுப்பட வேண்டியதான்னு வரமாட்டேங்கிறாங்க. இல்ல எங்களுக்கு அசருதி சொல்லலைங்கிறாங்க. அந்த விஷயத்துல அவங்க வந்து அதுல பின்னடை அந்த விஷயத்துல அவங்க இருந்தாலும் பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நானே பிரமிக்கத்தான் செய்யறேன் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து. நீங்களும் வந்து ஏற்கனவே தப்லீக் ஜமாத்துல கடுமையாக ஈடுபாட்டு பல சில்லா முடிச்சதா தானே சொல்லிக்கிறீங்க நீங்க. அப்ப உங்களுக்கு அதுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம தப்லீக் ஜமாத்தை நான் ஓதி முடிச்ச உடனேயே மூளை பட்டம் வாங்கிட்டு வந்த உடனேயே, அதாவது 7 சில்லாமாங்க. ஒரு சில்லாங்கிறது 40 நாள். சரி, 7 சில்லாண்டா 280 நாள். 280 நாள் தமிழ்நாட்டுல பல ஊர்கள், ஆந்திரா, கர்நாடகா, ஊபி, குஜராத், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளுக்கும் தப்லீக்ல நான் வந்து 7 சில்லா போயிருக்கிறேன். சரி, 280 நாட்கள் தப்லீக்லயே இருந்திருக்கிறேன். சரி, அதுல நிறைய விஷயங்களை வந்து நான் ரசிச்சிருக்கிறேன், வரவேற்று இருக்கிறேன். நம்ம அங்க இருந்து வெளியேறது வேணாம், சரியில்லைன்னு மர்மை விஷயம் பாழாகிற மாதிரி அவங்களுடைய கொள்கைகள்லாம் பிதத் ரொம்ப செய்யறாங்க. சிறுக்குகளை வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களோட அடிப்படை கொள்கையில சிறுக்கு கபர் வணக்கமே இல்ல தானே? பிதத் இருந்ததுக்கு கபர் வணக்கமே அடிப்படை இல்ல இல்ல. ஆனா கபர் வணக்கம் செஞ்சு அதை கண்டிக்க கூடாதுன்னு விட்டுருவாங்க. அது தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருந்து நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, குறிப்பா அவங்க இந்த தாலீம் புக்குன்னு படிப்பாங்கல்ல, அவ்வளவு புழுகு மூட்டை எழுதி வச்சுட்டு படிப்பாங்க. அதைத்தான் படிக்கணுமாங்க. குர்ஆன் தர்ஜுமா படிச்சா தூக்கி தெருவுல போட்டுருவாங்க, குர்ஆன்லாம் படிக்க கூடாதுன்றாங்க.
அப்ப இப்படியான விஷயத்துக்கு நம்ம வெறுத்து அதுல இருந்து வந்து விட்டாலும் அவங்கள்ட்ட இருக்கிற சில நல்லதை வந்து நம்ம மறுத்தா அது வந்து அதாவது பொய்யா போயிடும். அவங்கள்ட்ட எது நல்லது இருக்கோ அதை ஒத்துக்கிறது தானே வேணும். இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்களேன், நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். தப்லீக்ல வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் யாருக்கும் சம்பளம் கிடையாது. ஒருத்தர் தலைவர் ஒருத்தருக்கு சம்பளம் இல்லையா? ஒருத்தர் அவங்க நடத்துற பள்ளிவாசல்கள்ல இமாமுக்கு போட்டாங்கன்னா அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் இமாமுக்கு சம்பளம் கொடுக்கும். அதாவது தப்லீக் பணிக்கு உள்ளவங்களுக்கு தப்லீக் அவங்க மதரசா நடத்துவாங்க தப்லீக் ஜமாத்துல இருந்து, அதுல உஸ்தாத் ஆக்கி 24 மணி நேரம் ஒரு வேலை வாங்குவாங்க, அவருக்கு சம்பளம் அவங்க. ஆமா, அவங்க நடத்தக்கூடிய மதரசாக்கள்லையும் பள்ளிவாசல்கள் போன்ற நிறுவனங்கள்ல சம்பளம் உண்டே தவிர இந்த ஊரா போறாங்கல்ல, இப்ப ஜமாத்துன்னு போறாங்கல்ல, அதுக்கு அமீர் வச்சிருப்பாங்க, மாவட்ட அமீர், மாநில அமீர், பல பொறுப்புகள் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பேச்சாளர்கள் மூளைமார்கள்லாம் இருப்பாங்க, எங்க கூட்டாங்க போய் சேருவாங்க. அந்த மாதிரியான யாருக்குமே எந்த விதமான ஊதியமும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க வந்து இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி கடுமையான ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது நம்ம எல்லாம் கேட்கறதுக்கு தான் போவோம். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா வந்து பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி கையில இருந்து காசை செலவழிச்சிட்டு போறாங்க. சம்பாரிச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப சென்னையில இருந்து திருச்சிக்கு ஒரு தப்லீக் ஜமாத்து போகுதுன்னு சொன்னா அந்த 10 பேர் 20 பேர் போனாங்கன்னா அந்த 20 பேருடைய போக்குவரத்து செலவும் அந்த 20 பேரை சேர்ந்ததுதான். அங்க இருந்து திருச்சி வரைக்கும் போறாங்கன்னு வைங்க, அதனுடைய போக்குவரத்து பஸ் காசு அவங்க கை காசு தான் போடுவாங்க. இப்ப நாம என்ன செய்வோம்னு கேட்டால் யாருக்காவது முடியலன்னா ஒரு பணக்காரர் தனவந்தரை பிடிச்சி ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்போம். அப்படி எல்லாம் செய்யறது இல்ல, கேட்போம்ல. ஆமா, ஸ்பான்சர் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி போற வழியில டீ காபி எது குடிச்சாங்க அது போறாங்க இல்லையா, அவங்களுடைய செலவு தான் அது. சரி, அவங்களுடைய செலவுல தான் அவங்க போய்க்கிறணும். அது போக போகும்போது கேட்டா நம்ம வந்து பணத்தை செலவழிச்சு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்றத கருத்துல கொண்டு சட்டி பொட்டி எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. சமைக்கிற சமையல் பாத்திரம், ஸ்டவ், தட்டு, டம்ளரு, காய்கறி வெட்டக்கூடிய கத்தியில இருந்து பாருங்க. ஏன்னா சொந்த காசை செலவழிக்கிறத யோசிப்பாங்க. அடுத்தவன் ஸ்பான்சர்ல அடுத்தவன் கலெக்ஷன்ல வந்தாதான் அடிச்சு சாப்பிடுவாங்கல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலாம், என்ன சாப்பாடு சாப்பிடலாம், அந்த பணக்காரன ஊர்ல அந்த வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் தேவையில்லை. உண்மைதான். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் அந்த மாதிரி போயிருக்கனால அவ்வளவு நான் சொல்றேன். அப்படி போகும்போது சில ஊர்ல வந்து பாத்திரம் பட்டெல்லாம் தூக்கிட்டு போகும்போது அதை தூக்குறது கூட என்ன செய்வாங்கன்னா, நம்ம போற ஜமாத்துல பெரிய கோடீஸ்வரன் இருப்பாரு, 10 நிறுவனங்களுக்கு அதிபரா இருப்பாரு, லட்சக்கணக்கான ரூபாய். அதே நேரத்துல ஒரு சாதாரண ஒரு மாச சம்பளத்துக்கு இருக்கிறவன் அந்த ஜமாத்துல இருப்பான். ஆனா அங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பண்டலை தூக்குறதுக்கு முறை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீண்டா நாளைக்கு தான், நாளை கழிச்சுதான். அந்த 10 பேரும் அந்த பொருள்களை தூக்குறது முறை வச்சிருவாங்க. எல்லாரும் தூக்கணும். அதே மாதிரி போனவுடனே சமைக்கிறதுங்கிறத தெரியலையோ 2 பேரை பிரிச்சு விட்டுருவாங்க, நீங்க 2 பேரும் சமைங்கன்னு சொல்லி. வேற ஊருக்கு போனா வேற 2 பேர் அதுல சமைக்குவாங்க. அந்த சாப்பாடு கூட வாய்க்கு விளங்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே செய்யணும். அந்த சாப்பாடு சமையல் பண்ணுவாங்க. அப்ப இந்த உணவு கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க கை காசுல இருந்து செலவழிக்கிறாங்க என்பது ஒரு பெரிய விஷயம். பல மாதங்கள் சில்லாவுல போறாங்க, கை காசு தான் செலவழிக்கிறாங்க. நம்ம மாநாட்டுல பிரியாணி போட்டதான் வருவாங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். பிரியாணி போட்டதான். ஆமா ஆமா, இந்த தப்லீக்ல அந்த மாநாட்டுக்கு நான் சொல்றேன், தப்லீக் மாநாட்டையும் நான் சொல்றேன். அந்த எப்படி நடத்துறாங்கன்னு இதை தனிப்பட்ட போறாங்கல்ல, ஒரு ஊருக்கு வந்து 20 பேர் 15 பேர் கொண்ட ஜமாத்தா ஒரு ஊரா போறாங்கல்ல, அவங்க போய் வெளியூருக்கு போன பிறகு அங்க என்ன செய்வாங்க, போய் மீன் வாங்கிட்டு வருவாங்க, காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, அதுக்குன்னு 2 பேரை போட்டுருவாங்க. அது முறை வைத்துக் கொள்வார்கள் வைங்களேன், செலவு சிக்கனமாக்குறதுக்கு அது செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பொதுவாக நம்ம தாய்களே வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஆரம்பத்துல பள்ளிவாசல்ல கூட படுத்துக்கிடுவாங்க. ஆனா வளர்ந்த பிறகு இப்ப யாருமே அது மாதிரிலாம் செய்யறல. அவங்களுக்கு ரூம் போடணும். யார் வந்தாலும் என்ன செய்யணும், அவங்களுக்கு பெரிய நல்ல அவங்களுடைய தரத்துக்கு தகுந்தவாறு ஸ்டார் ஹோட்டல்கள்லயோ அல்லது உயர்தரமான ஹோட்டல்லையோ அவங்க தங்குறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ரூம்ங்கிறது இந்திய ரூபாயில வந்து உங்களுக்கு உங்க ரூபாய் எடுத்தோம்னா 6000 7,000 ரூபாய் வரும் இலங்கை ரூபாய்க்கு. இந்திய ரூபாயில ஒரு 2000 ரூபாய் வரும். 2000 ரூபாய்னா உங்க நாட்டுக்கு 7 ரூபாய் வருமா? வரும். 6000 ரூபாய் வரும். அப்ப 6000 ரூபாய்க்கு ஒரு ரூமை போட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒரு ரூமுக்கு அந்த வாடகை கொடுத்தா வேண்டியிருக்கு. அந்த ரூமு தங்கணும். அது மாதிரி அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு கார் கொண்டு வரணும், கார்ல வர வச்சு கூட்டிகிட்டு போகணும், தங்க வைக்கணும். அதுலயும் வந்து அந்த கொடுக்குற சாப்பாடு பெரிய பெரிய தனவந்தர்கள் வீடுகள்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பெரிய ஹோட்டல்கள்ல சாப்பாடு பண்ணுவாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா நடக்கிறது, இப்ப நான் தான் பிரச்சாரத்துக்கு போறேன்னு வைங்களேன், எனக்கு ரூம் போடுறது மட்டும் இல்லாம என்னை ஒட்டி என்ன செய்வாங்கன்னா, என்னோட வந்தவங்க அவங்களோட ஏற்பாடு செஞ்சவங்க 20 பேர் சேர்ந்துக்குவாங்க. அதுல
எல்லாம் ஜமாத்து காசு தானே, எல்லாம் ஜமாத்துறை வசூல் பண்ண காசு தானே. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த போக்குவரத்துக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாட்டு கையில இருந்து போடுறாங்க. அந்த தங்குற இடத்த கூட பள்ளியில தான் தங்கணும்னு ரூல் வச்சிருக்காங்க அவங்க. பள்ளி வாசல்ல தான் தங்கணும், விரட்டி விட்டாங்கன்னா வேற ஊர் பள்ளிவாசலுக்கு போங்க. அப்ப ஜமாத்துல இப்ப நான் வந்து ஒரு ஊருக்கு ஜமாத்துக்கு போறேன், அந்த ஊரை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு 2 ஃப்ரெண்ட் ஒன்று போய் தங்க முடியாதாங்க? நாங்க அல்லாவுடைய பாதையில வந்திருக்கோம், ஒரு கொள்கை மாதிரி வச்சிருக்காங்க. அல்லாவுடைய பாதையில வந்திருக்கோம், இன்னொரு நாளைக்கு தனியா வர்றோம் சாப்பிட வர்றோம் அப்படின்னு போக மாட்டாங்க. அதான் ரொம்ப அதுல என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அந்த கார்கூன் அதிகமான அர்ப்பணித்தவர்கள் சிலர் இருப்பாங்க. சரி, அவங்க விரும்பினாங்க நாங்க இன்னைக்கு சாப்பாடு தர்றோம்னு சொன்னா பள்ளிவாசல் கொடுத்துருங்கன்றாங்க. ஓ சரி சரி. என்ன தர அது எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க. பப்ளிக்ல ஊறி போன ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இது வந்து இந்த காரியம் நல்லதுன்னு உணர்ந்தவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா 20 பேர் வந்திருக்கேன், 20 பேருக்கு சாப்பாடு கொண்டு வர்றோம்னு அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வச்சு எல்லாருக்கும் சமமா பரிமாறுவாங்களே தவிர அங்க வீடுகளுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அதுவும் பெரும்பாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அந்த விருதுகளை கூட இந்த கண்டிஷன் உட்பட்டு ஏத்துக்கிற அதெல்லாம் பார்க்கையில வந்து ரொம்ப பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்புனாலதாங்க அது வந்து தப்பான கொள்கையா இருந்தாலும் ஜீவனோடு இருக்கிற காரணமே அதுதான். அதுல ஈடுபாடு உள்ளவங்க மட்டும்தான் மெசை ஈடுபாடா இருப்பாங்க. அதுல ஈடுபாடா இருக்கிறவங்க வந்து உள்ளத்தால இருப்பாங்க, வேற நோக்கம் இல்ல, மறுமை மட்டும்தான் நோக்கம் அவங்களுக்கு. அது ஒரு விஷயமாச்சு. அது போக என்னன்னு கேட்டா, அவங்க வந்து எந்த ஒரு பணிக்கும் வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி ரசீது போட மாட்டாங்க. சரி, அதுக்கு மாநாட்டுக்கு வசூல் பண்ணணும், அதுக்கு ரசீது இதுக்கு ரசீதுன்னு சொல்லி மாநாடு நடத்துவாங்க. ஒரு இஜிப்திமான் நடத்துவாங்க, பெரிய ஒரு மாநாடு. அதுல வந்து அவங்களுக்கு அளவுற கூடுற அளவு கூட்டம் யாரும் கூட்டணும் கிடையாது இது வரைக்கும் சரித்திரத்துல. என்ன இந்தியாவுலையும் சரி எங்கேயும் சரி அவங்களுக்கு வந்து. ஆனா என்ன, இந்த கூட்டத்தை கூட்டுவதற்காக வேண்டி ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்க மாட்டாங்க, ஒரு போஸ்டர் போட மாட்டாங்க, வால் போஸ்டர் கிடையாது, பேஸ்புக் யூடியூப்ல விளம்பரம் பண்ண மாட்டாங்க, டிவியில பேப்பர்கள்ல விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு அந்த தப்லீக்ல போய்கிட்டு இருக்கிறாங்க சங்கிலியா போய்கிட்டு இருக்கிறவங்களுடைய வாய்மொழி பிரச்சாரம் தான். அதிகபட்சமா என்ன செய்வாங்கன்னா, நான் இருந்த காலத்துல போஸ்ட் கார்டு போடுவாங்க, தபால் அட்டை. அப்ப வந்து 5 பைசா. அப்ப தபால் அட்டை கார்டுங்கிறது 5 பைசா அந்த காலத்துல. 5 பைசாவுக்கு போஸ்ட் கார்டுல என்ன செய்வாங்கன்னா, இத்தனாம் தேதி ஒவ்வொரு பள்ளிவாசல்ல முத்தவள்ளிக்கு கார்டு எழுதுவாங்க, அவ்வளவுதான். அவர் அறிவிப்பு செஞ்சு மக்களை கலந்து கொள்ள செய்யுங்கன்னு ஒரு போடுவாங்க, அவர் பள்ளிவாசல் அறிவிப்பு செய்வார். இந்த மாதிரி தான் அவங்களுடைய இருக்குன்னு வைங்களேன். அதுல வந்து ஒரு கூட்டினாங்க வைங்களேன், நிறைய பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்யணும். இந்த ஏற்பாடுகளுக்கு வசூல் பண்றதா இருந்தா அள்ளி கொடுப்பாங்கல்ல, வசூல் பண்ண மாட்டாங்க. மாநாடு இஜிப்திமா நடத்துறாங்க. அப்ப எப்படி அண்ணா வந்து வசூல் செய்யாம யாரு கொடுக்கறது காசு? வசூல் செய்யாம வசூல் தான் எப்படின்னு கேட்டா, அந்த பணியை வந்து ஒரு ஆண்டு ஒப்படைச்சிருவாங்க. நீங்க வசதியான ஆளுனா உங்கள்ட்ட வந்து நீங்க ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. காசுல கை வைக்கிற இல்ல, காசு எடுக்கிறது இல்ல, நீ உனக்கு வேலையை பொறுத்து நீ செலவழிச்சுக்க. ஆமா, சம்பந்தப்பட்டவன் அவன் காசே கடவுள் போறான், அவன் சம்பாதிச்சு கொடுக்குறான், அவன் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறவன் அதுல என்ன கமிஷன் எடுப்பான்? அது மாதிரி வெயிலுக்கு பந்தல் போடுவாங்க, ஒழுசை ஏற்பாடு பண்ணுவாங்க, பாத்ரூம் வசதி செய்வாங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செலவு செய்யறதை விட சிறப்பா செய்வாங்க. அது இல்லாம அதுல ஈடுபாடு உள்ள தனவந்தர்கள் வந்து நான் நீண்டு போட்டி போட்டுக்கிட்டு சாப்பாடு 1 லட்சம் பேர் வர்றாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அதுல வந்து இந்த செல்வந்தர்கள் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு 5000 பேர் எனக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒரு 10,000 பேரை கொடுங்க, நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி தனவந்தர்கள் தான் பொறுப்பேற்றுக்குருவாங்க. எந்த ஒரு மாநாடா இருந்தாலும் தனவந்தர்கள் தான். அப்ப வசூல்ங்கிறதே கிடையாது. வசூல் பண்ணா தானே வாங்கணும், திக்கணும், அதுல மிச்சப்படுத்தணும், அதுல சம்பாதிக்கணும், அதுல கூட ஊழல் பண்ணக்கூடாது என்பதுல இதெல்லாம் வந்து ரொம்ப நான் வந்து இந்த விஷயங்கள்ல நான் நெருப்பு மாதிரி நானே பணத்துல இருப்பதற்கு காரணமே அதுல அவ்வளவு நாள் நான் இருந்ததுதான். அதுல இருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணு மட்டும் தான், அந்த விஷயத்துல எவன்கிட்ட கையெண்ண கூடாது, காசு விஷயத்துல நம்ம அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்ட விஷயம். ஆரம்பத்துல பழகும் பொழுது நம்ம ஏதாவது இலங்கையில இருந்து கொண்டு வந்தா நீங்க எதுவுமே எடுக்க மாட்டீங்க. அப்புறம் நல்ல நட்பாயின எடுக்க மாட்டீங்க. ரொம்ப ஆசையா இருக்கு உங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து தாரத்துக்கு. பிறகு என்ன, நம்ம நல்ல நண்பர் ஆகின பிறகு எது வேணும் கொண்டு தந்தாலும் எடுப்பீங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டால், நான் 1 தந்தா நீங்க 10 திருப்பி தருவீங்க. எங்கட வைஃப் அதை சொல்லுவாங்க, இல்லம்மா ஆமா அன்னைக்கு ஏதாவது இறைச்சி பொரியல் அதுன்னு கொண்டு தந்தா நீங்க எனக்கு அப்படியே அள்ளி நிறைய சாமான் வந்து அனுப்பினீங்க. அதாவது கொடுக்குற ஆளா தான் நீங்க இருந்திருக்கீங்க, கை நீட்டி வாங்குற ஆளா இருக்க இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். அதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுலயே இவங்கள்ட்ட கத்துக்கிட்டதுதான்.
அந்த பணிவு அந்த மாதிரி திமுரு வரக்கூடாதுங்கிறது, அடக்கமா இருக்கணுங்கிறதுலாம் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. பெரிய பணக்காரா இருந்தா கூட சின்ன ஒரு கூலிக்காரனை கூட சமமா நடத்துவாங்க. உண்மையிலேயே இந்த செட்டப்பை யாருன்னு செஞ்சது? இது எப்படி நிறைய அறிஞர்கள் கூடி செஞ்சாங்களா அல்லது எப்படி செஞ்சாங்க இந்த செட்டப்பை? இது இலியாஸ் மௌலானான்னு ஒருத்தர் இருந்தாரு. இலியாஸ் மௌலானா அவர் தான் ஆரம்பிச்சவர், ஃபவுண்டர். ஆமா, ஊப்பியில இந்த சஹாரம்பூர் அந்த பகுதியை சேர்ந்தவர். தேவ்பந்தெல்லாம் இருக்குல்ல, சஹாரம்பூர் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு மௌலவி, மார்க் அறிஞர். பெரிய ஆய்வாளர், ஆராய்ச்சி நூல்கள் எழுதி குவித்தவர் அதெல்லாம் கிடையாது. மார்க் அறிஞர் நல்ல ஒரு ஜீனியஸ், நல்ல ஒரு மூலக்காரர் அவர். அதாவது ஒரு அந்த மேவாத்து அந்த மாதிரி பக்கம்லாம் தீன்ல பிடிப்பு இல்லாம பள்ளிவாசல்கள்ல எல்லாம் உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மேவாத்து பகுதியிலாம் பள்ளிவாசல் இருக்கு, அங்க உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு தான் இது கொஞ்சம் தீன் உள்ளதா மக்களை மாற்றணும்னு அவர் இப்படி ஒரு பிளான் பண்ணி இவர் இறக்கி விட்டாரு. இறக்கி விடும்போது எப்படி பிளான் பண்றாரு பாருங்க. அவருக்கு சங்கீதத்தோட பப்ளிக்ல இன்னைக்கு பார்த்தாலும் கூட, இப்ப நீங்க திருச்சியில இருந்து நான் ஒரு ஜமாத்தை கூட்டிட்டு போறேன்னு வைங்க, 20 பேரை கூட்டிட்டு போறேன். அந்த 20 பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அந்த வரக்கூடிய மக்கள்ல இருந்து சேர்ந்து கேட்பாங்க. 5 நாள் யார் வர்றீங்க, 10 நாள் யார் வர்றீங்க, 2 நாள் யார் வர்றீங்கன்னு கேட்பாங்க. அது பேர நடக்கும். பள்ளியாசல்ல ஜமாத்துல வர்றதுக்கு அவங்கள்ட்ட வசூல் கேட்க மாட்டாங்க, மக்களை தான் கேட்பாங்க. அதாவது பள்ளியாசல் பயானு கூப்பிட்ட மக்களை வச்சு, எங்களோட நாங்க ஜமாத்தோட வர்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஒருத்தர் 20 நாள் வர்றேன் பாரு, ஒருத்தர் 10 நாள் பாரு, 10 நாள் வர்ற ஒருத்தர் இல்ல நீங்க ஒரு 20 நாள் போடுங்களா அப்படிம்பாங்க. 2 நாள் வர்றேன் பாரு, 2 நாள் வர்ற ஒரு 5 நாள் போடுங்களா. இப்படி எல்லாம் இந்த காசுக்கு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம்ல, அந்த மாதிரி இவங்க நாளுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நடத்தி ஒரு ஜமாத்தை கூட்டிட்டு போறாங்கன்னு, அந்த ஜமாத்துல 20 நாள்ல முடிகிறவன், 5 நாள்ல முடிகிறவன், 10 நாள்ல முடிகிறவன்லாம் இருப்பாங்க. 3 ஊருக்கு போனோம்னா 3 பேருக்கு 3 நாள் உணவு என்ன செய்வாங்க, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நாங்க போறோம்னு அவன் திரும்புவான்ல. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க ஆளை பிடிச்சிருவாங்க. 3 பேர் போவோம், அந்த ஊர்ல ஒரு 3 பேர் சேர்ந்துக்குவான், 3 5 கூட சேர்ந்துருவான். அப்ப இந்த புறப்பட்ட எண்ணி இங்க இருந்து டெல்லிக்கு போய் சேர்றதுக்கு 40 நாள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த போர்மை அதே 20 25 பேர் அப்படியே டெல்லி வரைக்கும் வந்துருவாங்க. ஆனா ஆளுக்கு வேற வேறையா இருக்கும். அப்ப அத சங்கீதத்தோட முடியவே செய்யாது. அவர் இலியாஸ் மௌலானாங்கிறாங்களா, அவர் அனுப்பின ஒரு ஜமாத்தை இன்னும் முடியல. அதுக்கு தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குதா? முடிக்கவே மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஆச்சரியமான இந்த தகவல் எனக்கு இப்பதான் தெரியுது. பெரிய நல்ல பிளான் பண்ணி ஒன்னே செய்யறாருன்னா, அவருடைய சிந்தனையில உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதனை உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றது கேளுன்னா வரமாட்டான். அவனை சொல்லக்கூடியவன் ஆக்குற மாதிரி கூட்டிட்டு போறாரு. வாங்க நம்ம போய் அழைக்குவோம். இவன் அழைக்கப்பட்ட நிலையில இருக்கிறான். இவனை போய் செய்யறாங்க, நம்ம மக்களை கூப்பிடுவோம்னு கூப்பிடும் போது மன ரீதியா அவன் வெக்கப்பட்டு அவன்கிட்ட மாற்றம் வந்துருக்கு. மன ரீதியா அவர் சைக்கலாஜிக்கலா வென்றெடுக்கிறாரு. சைக்கலாஜிக்கலா பயன்படுத்தி என்ன செய்யறாருன்னா, வாங்க நம்ம போய் அவன் என்ன செய்யறாருன்னா, நமக்கு ஒண்ணும் தெரியாது இருந்துச்சோம், நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவனை பேச விடுவாங்க. ஒண்ணும் தெரியாது. இந்த 6 திட்டம் வச்சிருக்காங்கல்ல, பார்த்தேன் 6 களிமா, அந்த 6 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு உட்காருவாங்க. அப்படி கூட்டிட்டு போற எல்லாத்தையுமே அந்த பேச கத்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. நான் சும்மா கேட்கிறேன், ஒரு விஷயம், ஒருவேளை நாம அவங்கள விமர்சிக்கிறோம் 6க்கு மேல பேச மாட்டாங்க விமர்சிக்கிறோம் தானே? ஆமா, இதுதான் காரணமோ தெரியல. அதாவது தெரியாதவனை கூட கூட்டிக்கு பேச வச்சு 6க்கு மேல பேச வச்சா நம்ம மார்க்கத்தையே மாத்திருவார பயத்துலதான் 6 தாண்டு வச்சாங்களோ தெரியல. இப்ப இது வரை தொடருது. அறிவாளி, அறிவில்லாதவன், மௌலவி எல்லாரும் 6 பேசுறான். பலதரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறதுனால அந்த அஜெண்டாவை சுருக்கிட்டாங்க. அது கரெக்ட் தான், எல்லாரையும் பேச விட முடியாது. இந்த மாதிரி அது மாதிரியான ஒரு அடிப்படையில கொண்டு போறாங்களா. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்கள்ட்ட பெரிய பெரிய கோடீஸ்வரன்ல இருந்து எல்லாருமே அவங்க சைக்காசை போட்டு செய்யறாங்களா. அது சைக்காசை போட்டு செய்யறதுங்கிற வரணுங்க. எந்த நம்மளுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அளவுக்கு கரெக்டா நம்ம இருக்கிறோமே தவிர, நம்மளும் கூட போக்குவரத்து செலவு கேட்கத்தானே செய்யறோம். அது கூட கேட்க மாட்டாங்க. போக்குவரத்து அது கூட கேட்க மாட்டாங்க. போக்குவரத்து கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா தானே அர்ப்பணிப்பு இருக்காங்க. ஆனா நான் பாருங்க, நான் நிறைய மௌலவியோட பழகிற தௌஹீத் மௌலவிமார் எவனுமே காசு செலவச்சதை நான் கண்டதே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போனா நம்ம தான் கொடுக்கணும். ஒரு 4 மௌலவி செலவழிக்க மாட்டார். எவ்வளவு காசு இருந்தா கூட அவங்க செலவழிக்கிறதாக நான் கண்டதே இல்லை. அப்படி இல்லவே இல்லை. நான் அனுபவத்துல
ஆமா. அடுத்து ஆமாமா. அடுத்து நான் அடுத்து நிறைய அடுத்து நீங்க பார்த்திருக்கிறேன். நீங்க நீங்க பாருங்க, தௌஹீத் கொள்கையில ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், தான் செலவழிச்சு கஷ்டப்படுறவன் தான் உறுதியா இருக்கிறான். கரெக்ட் கரெக்ட். இது ஆமா. இந்த இந்த இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு ஏன்னா வரைக்கும் இவ்வளவு இவ்வளவு ஆமா. இன்னைக்கு இல்ல தௌஹீத்வாதிகள்ல வந்து வெகுஜன மக்கள் வந்து ரொம்ப கரெக்டா பரிசுத்தமா இருக்கிறாங்க. ஆமா எதை ஆமா எதிர்பார்க்காம ஆமா. இந்த கொள்கையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நஷ்டம் தான், கஷ்டம் தான் படுறோம், இருந்தாலும் பரவாயில்லைன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான். அதை வழி நடத்துறவங்களுக்கு அது இல்லைங்கிறது தெரியும். கவலைக்குரியதா அதாவது இருக்குது. அதாவது தப்லீக் வந்து ஜமா அல்ல ஆனா தப்லீக் ஜமாத்துல இருக்கிற பொதுமக்களை விட தௌஹீத்ல இருக்கிற பொதுமக்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. கொள்கையிலையும் நல்லா உறுதியா இருக்காங்க, நல்லா கொள்கையிலையும் இருக்காங்க. உறுதியா இருக்காங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, நல்லா ம். சிந்திக்கிறாங்க, ஆமா அதெல்லாம் ஆமா. இருக்குது. அதெல்லாம் இருக்குது. இந்த ஆமா. மௌலவிமார் தான் என்ன பிரச்சனையா இருக்காங்க. ம். மௌலவி நிர்வாகிகள். மௌலவி நிர்வாகிகள் நிர்வாகிகள் தான் நிர்வாகிகள் சொல்றேன். மௌலவிகள் ம். அவங்க தான் இந்த பிரச்சனைக்குரிய ஆட்களா அவங்க இருக்காங்க. எல்லாமே இதுல இருந்து இப்படி ஆதாயம் அடையலாம் அப்படிதான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்குன்னாங்க, ம் நாங்க வந்து இந்த பித்ராங்கிற ஒரு இதை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்குறோம்ல, ம் இது வந்து நோம்பு பெருநாளுக்கு பித்ராண்டு வெளிநாடுகள்ல அங்க அனுப்புவாங்க. ம் அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு கிளைகளுக்கும் கொடுத்து இதை விநியோகம் பண்ணுங்கன்னு அந்த ரூபாய் அனுப்புவோம்ல. ம் அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம தௌஹீதுல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ம் இதுல ஏதாவது இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பேணுதலா இருக்க மாட்டாங்க. ம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அந்த சித்ராங்கிறத வந்து அவங்களுக்கு காசுத்தானே காசு ஆளுக்கு 200 500 கொடுக்கறதுக்கு பதிலா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ம் ஜாமானை வாங்கி கொடுக்குறன்னு முடிவெடுத்து ம். அந்த ஜாமானை வந்து அந்த கிளை நிர்வாகி என்ன செய்வாரு, ஹோல்சேல வாங்குவாரு. ஓ சரி. அவர் ஒரு லாபம் வச்சுக்கிடுவார். அவர் ஒரு லாபம் வச்சுக்கிடுவாரு. அதேதானே அதாவது குர்பானி ஒரு குர்பானி 1000 குர்பானிக்கு அப்படித்தானே குர்பானிக்கு அப்படித்தானே குர்பானி அப்படித்தானே சின்ன வயசு மாடெல்லாம் போட்டு எடுத்து என்ன செய்யறாங்க, அதுல லாபம் வரும். அது லாபம். குர்பானி கொடுத்தாங்கன்னா அதுல லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும். ம் பெரிய பெரிய ஊர்களா இருந்தா. ம் அப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இதுல கூட சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு போய்தான் ம் அந்த நிர்வாகியா இருக்கிறவங்க இயக்க வெறி பிடித்தவர்களாகவும் ம். இதுல இருந்தா தான் நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு அப்படி மாறிட்டாங்க. ஆமா. ஆனா மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணு ஒண்ணா கவனிச்சுக்கிட்டு, ம் சரி அவங்களோட இவங்க மோசமா இருக்கிறாங்க, ம் ஏதோ கொள்கை இவங்கள மட்டும் இவங்கனால நமக்கு கொள்கை கிடைச்சு அதனால அந்த கொள்கையில இருப்போமேன்னு இருக்கிறாங்க. ம் கொள்கையில மட்டும் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா இங்க மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா எங்கே போயிடும். வளரலன்னு ஆமாண்ணே. பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுக்குரிய விஷயத்தை செய்யணுமா இல்லையா? நிச்சயமா இந்த உண்மைதான். தபிலீக்குடைய இந்த விஷயத்த அதுல காப்பி அடிக்கலாமா இல்லையா? ஆமா யாருமே அவங்க தாராளமா. காசு சொந்த காசு செலவழிங்க. ம் யாருக்குமே வந்து அதாவது சாதாரண ஒரு தொழிலாளிக்குரிய சம்பளம் தான் உங்களுக்கு எனக்கு தரப்படும் வேலைக்கு. ம் கார்பரேட் சம்பளம் தர மாட்டோம். ம் அதே மாதிரி எந்த ஒன்றுக்கும் வசூல் பண்ண மாட்டோம் ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடை எடுத்து காட்டணும்னு சொன்னா எங்கேயோ போயிடும். ஆமாண்ணே. அதை சொல்லித்தானே நம்ம அந்த சுமதி மாத்திரம் எடுத்தோம். இல்லாட்டி வந்தாங்க. இல்லைன்னா நம்ம தௌஹீத் கொள்கை வந்து உண்மையிலே எவ்வளவு அழகான ஒரு கொள்கை. அதாவது இப்ப தப்லீக் ஜமாத் யாரோடையும் விவாதிக்க ஆனா தப்லீக் ஜமாத்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி செஞ்ச விவாதங்கள் இப்படி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே அண்ணே. தௌபாவுல வந்து அதெல்லாம் முக்கியமானது தானே, அதையும் செய்யாமிக்கிறாங்க. விவாதம் செய்யறது ஹராம்ங்கிற அளவுல அதை கருதுவாங்க. ம். விவாதம்லாம் பண்ணக்கூடாது, சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, மாற்று கருத்து உள்ளவங்க வந்து அது உலமா கிட்ட பேசிக்கிறீங்கன்னு நவன்றுங்கன்றாங்க. ஆனா 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 ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டா சண்டைக்கு போவாங்க. ஏதாவது சொல்லிட்டான்னு அடிச்சுக்கிட்டு வந்துடும். அது வந்து மேல இருந்து உள்ள டைரக்ஷன் இல்ல, இவங்க இயல்பா உள்ள புத்தியில அப்படி செய்யறாங்க. ஒருவேளை டைரக்ஷன் டைரக்ஷன் இல்லைன்னா அவங்களோட டைரக்ஷன் கிடையாது. தலைமையில போய் புகார் பண்ணாங்கன்னா உன்னை யார் போய் சொன்னாலும் தான் கேட்பாங்க. ஓ சரி சரி. அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க செய்யறாங்க. மனிதன்கிற முறையில அவங்க உணர்ச்சி ஓட்டப்படும் போது அது மாதிரிலாம் கொலை வரைக்கும் செஞ்சிருக்காங்க சில ஊர்கள்ல. சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கு. உங்க நாட்டில் நடந்திருக்குது. ஆமா உண்மைதான். ஆனா இப்ப உண்மையிலேயே பாருங்க அண்ணே, உண்மையிலேயே இந்த இப்ப நாம ஒரு கடைசி கட்டத்துல இருக்கணும் வைங்களேன். இப்ப இந்த தௌஹீத் ஜமாத்ல இருக்கிற எல்லாரையும் இந்த காசுக்கு அடிமையாகாம இந்த மாதிரி தௌவாவை மட்டுமே நோக்கமாக செஞ்சு பழைய மாதிரியே இத வீரியமா செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம், என்ன நினைக்கிறீங்க, எப்படி செய்யலாம்ன்றீங்க? இது அதுல எல்லாமே தோத்துறாங்க. நான் பாத்துட்டேன். அந்த காசுங்கிறதுங்க யாரா இருந்தாலும் மயக்கிறது. அதுக்கு அல்ல வறுமையில ஆக்கியிருக்கணும் இயக்கங்களை. அப்போ கரெக்டா இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுல இப்ப தபிலீக்ல காசு இல்ல. தபிலீக்ல பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது, காசு கிடையாது, இருப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இருந்தா தான் நம்ம அடையலாம்னு நினைக்கும் ஒருத்தன். சரி. நாங்க ஓரளவுக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் எந்த ஒன்றுக்குமே இருப்பு வைக்க கூடாதுன்ற ஒரு கொள்கையில இப்ப நம்ம இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இருப்பு வைக்க கூடாது. அதான் எல்லா முஸ்லித்துக்கும் காரணம். ஒரு குறிப்பிட்ட பணிகளுக்கு கேட்கிறோம், முடிக்கணும், அதில் முடிச்சிடணும் வைங்களேன்.
அது இந்த இருப்புங்கிறதுனால நம்ம நிறைய அனுபவத்துல பார்த்துட்டோம். அது எல்லாமே அந்த எதிர்பார்ப்பு தாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு இல்லாம இந்த மாதிரி அதுல இருந்து கத்துக்கிறோம். தப்லீக் மாதிரி நம்ம அமைப்புகளும் அந்த அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க வந்து தப்லீக் ஜமாத்துல அங்க மர்கஸ் தலைமைக்கெல்லாம் போய் தலைவர் சந்திச்சிருக்கீங்களா? தலைமையெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் எல்லாரும் அந்த சில்லா போறவங்க அங்க போய் மர்கஸுக்கு போயிடுவாங்க. போய் 1 நாள் 2 நாள் 3 நாள் அங்கேயே தங்குவாங்க. அங்க என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்த்து தங்கி இருக்கிறோம். அந்த எல்லாரையும் பார்த்துருக்கிறோம். அதுல வந்து அங்க வந்து மெட்ராஸ் ஜமாத்துல ரொம்ப மதிப்பாங்க. நம்ம தூரத்துல இருந்து வர்றாங்க. மெட்ராஸ் தான் கடைசி. வெளியே கணக்கு பண்ணீங்கன்னா இந்தியாவுடைய கடைசில இருந்து வந்திருக்கிறாங்க. மதராஸ் வாழான்னு சரியான மரியாதையா இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட அந்த இன்னொரு கட்ட பிறகு அந்த முரீதுன்றது நீங்க சொன்னீங்க, அது முரீதுன்னு இருக்குல்ல? ஆமா, முரீது அந்த மாதிரி ஷேகுமார்களை மதிக்கிறது அந்த விஷயம் எல்லாம் தான் நம்மளை வெறுக்க வைக்கிறது. நீங்க முரீது வாங்கினீங்களா முந்தி? வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன். ஜக்கரியா மூலம் வாங்கியிருக்கேன். அந்த தப்லீக் எழுதினார அவர்கிட்டயே வாங்கியிருக்கேன். ஜக்கரியா வாங்கிக்கிறீங்களா? தாலீம் எழுதினவர்கிட்டயோ? ஆமா. ஆனா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட அந்த கொள்கைக்கும் பிரச்சாரத்துக்கும் இந்த தாலீமுக்கும் சம்பந்தம் இல்ல தானே? சம்பந்தம் இல்ல. பின்னாடி கொண்டாடுறாங்க. இவர் வந்து அவருடைய மகனுக்கு மருமகன் நினைக்கிறேன். அந்த இலியாஸ் மகனுடைய மகனுக்கு இவர் ஜக்கரியா மூலம்னா மருமகனா? சரி, மருமகன் தான். மருமகங்கிற ஒரு வரும். இலியாஸ் அது செய்யல. அவருடைய இதுல கிடையாது. பொருளாதாரத்தை பத்தி பரிசுத்தம் பேசுறேன்னா அது தப்லீகை தவிர யாருக்கும் அதிகாரம் அடிச்சுட்டீங்க. அப்ப நம்ம தப்லீகை பத்தி பேச சொல்றீங்களா? எனக்கு நம்ம கிடையாது. நம்ம மாத்தி எப்படி பேசுறது? சேலஞ்ச் பண்ணி பேச முடியல. அது சரி, உண்மைதான். இல்ல உண்மையிலேயே காசு சம்பந்தமா இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு கொள்கை வச்சிருந்தீங்க, வெளிநாட்டு காசு நம்ம நிறுவனங்கள்ட காசு எடுக்க கூடாதுன்றது காரணம் வச்சதே வந்து தௌவாவை பாதிக்குது. ஆனா அதை விட அபரிமிதமான காசை ஆமா, அதோட அப்படித்தான் வச்சிருந்தோம். வெளிநாட்டுக்கு போனா கூட யாரும் அன்பளிப்பு தந்தா வாங்கக்கூடாது அப்படிலாம் பெரிய ஷரத்தெல்லாம் வச்சிருந்தோம். டேபிள் கடியில வாங்குற மாதிரி போயிடுச்சு. தெரியாம வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆமா, அதுக்கு என்ன காரணம் கேட்டா உள்ள அடி மனசுல தௌஹீத் இல்லன்னு காசுதான். இதுல வச்சு அவர் சம்பாதிக்கலாம். பாத்தி அவரோட அதிக காசு கிடைக்குதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. அதாவது எங்கட கொள்கைன்னு இவ்வளவு தெளிவான அழகான கொள்கை, வகையை மட்டுமே பின்பற்றுகின்ற கொள்கை. வகையிலையும் வந்து இவ்வளவு அழகா வகையா வகை இல்லையான்னு பிரிச்சு அறிஞ்சு 100% தூய்மையான மார்க்கத்தை மட்டுமே நாம கொண்டிருக்கிறோம். அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஜமாத். அதனாலதான் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜமாத்தோட விவாதம் செய்யலாம், எந்த ஒரு இயக்கத்தோட விவாதம் செய்யலாம். பிற மதத்துல எவன் எந்த கேள்வி கேட்டாலும் அல்லாஹ் தந்த தூய்மையிலான பொய் இருக்காதுல்ல. அதுல வந்து நம்ம எந்த இயக்கமும் கிடையாது. ஆமா, அதாவது அது பிராக்டிக்கலாவே செஞ்சு நீங்க காட்டிருக்கிறீங்க. நம்ம வாயளவுல இல்லாம நீங்க வந்து இஸ்லாத்துல இருக்கிற அவ்வளவு வழிகட்ட இயக்கங்களோடையும் விவாதம் பண்ணிருக்கிறீங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்திலையும் பல இயக்கங்கள், ஜெகோவா இருக்கலாம், எல்லாம் நாஸ்திகரோட விவாதம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் ஒரு கொள்கையில் நின்று பேச மாட்டான், எதுவும் கேட்பான். அவனை இப்ப அதாவது கிறிஸ்தவன்களோ வேற ஆக்களோ வந்தா அவனுக்கு நம்ம கேட்கறதுக்கு பல கேள்வி இருக்குது. நாஸ்தியன் நம்ம என்ன திருப்பி கேட்கலாம்? விஞ்ஞானம் தான் கேட்கலாம். ஒண்ணு கேட்கலாது. ஏதோ விஞ்ஞானத்துல அவ செஞ்ச மிஸ்டேக்ல வேண்டா கேட்கலாமே தவிர ஒண்ணு கேட்க முடியாது. அப்ப எதிர்கேள்வியே கேட்க முடியாம அவன் மட்டுமே எங்களை தாக்கக்கூடிய ஒரு விவாதத்துல கூட நீங்க அடிச்சு நொறுக்குனீங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அப்படி கொள்கை. அந்த கொள்கையில வந்து எவனுக்கு நிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் அப்படிதான் அந்த கொள்கையை தந்திருக்கிறானே இந்த உலகத்துல மார்க்கத்தை. ஆமா, அண்ணன் பாருங்க, அல்லாஹ்வை நம்ம பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. ரசூலுல்லாஹ்வை பார்த்ததும் கிடையாது. அப்ப இத சரியா பிழையா என்று நம்ம தேடுறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு சூப்பரா வச்சுக்கணும் கொள்கை. சொன்ன வாக்குல விளங்குற மாதிரி கொள்கை இருக்கணுமா இல்லையா? பள்ளிச்சுன்னு இருக்கணும். ஆமா, அந்த பள்ளிச்சுன்ற கொள்கையை நாங்க வச்சுக்கிண்டு இந்த அளவுக்கு கேவலம் கெட்டு போய் அடங்கி போய் நம்ம எதுவுமே செய்ய கையாலாகாத நிலையில இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு ஏதோ நம்ம நிர்வாக பிரச்சனை தான் காரணம். அதை நம்ம நிவர்த்தி செஞ்சோம். ஆமா, அதை நிவர்த்தி செஞ்சோம். இந்த விஷயத்துல தப்லீக் வந்து 0. ஆமா, அதுல வந்து தப்லீக் அது இது ஒண்ணும் 0 தான். ஆனா அவங்க அந்த மக்களை வென்று எடுக்கலாம். இப்ப நீங்க கூட தப்லீக்ல இருந்து வந்தவர் தானே. உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது தப்லீக் வந்து பெரிய லட்சக்கணக்கான தப்லீக் ஜமாத்துல. சரி,
அப்ப உளவுத்துறையில அனுப்புறாங்க, என்ன போய் குறிப்பு எடுத்துட்டு வாடா, அந்த பெரிய லட்சக்கணக்காக கூடுறாங்க இல்ல. சரி, ஆமா. இது ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, உளவுத்துறையில போய் அவன் உட்காந்துருக்கான், ஒண்ணு வானத்துக்கு மேல உள்ள பேசுறாங்க, இல்லாட்டி பூமி கீழே உள்ள பேசுறாங்க சார், நமக்கு ஒண்ணுமே இல்ல. கபருங்கிறாங்க, இல்லாட்டி ஆகிறதுக்குறாங்க இல்ல. இவங்களால நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. பூமி கீழே வானத்துக்கு மேல அப்படி ரிப்போர்ட் கட்டியிருக்காங்க இவங்களை பத்தி. பாபர் மசூதி என்னன்னு கேட்பாங்க, பாபர் மசூதி என்னப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சமூக போராட்டம் அது இது எதுவுமே அவங்கள்ட்ட இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இருக்கு. ஆனா பாருங்க, சமூக போராட்டம்னு சொல்லி நம்ம இறங்கி அவ்வளவு பேர் அரசியலுக்கு அண்ண போறாங்க. சமூகத்தை பாருங்க, நெஞ்ச பாருங்க, நான் உங்கள தெளிவா கேட்கிறேன் பாருங்களேன். இவையெல்லாம் உங்களை தவிர இவையெல்லாம் சமுதாயத்துக்காக இறங்கினாலும் கடைசியில அரசியல்ல குதிக்கிறானா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா குதிப்பால சப்போர்ட் சார். ஏதோ ஒரு வகையில அரசியல் நோக்கம் அவனுக்கு இருந்தே தீரும். இந்த சமூகம்னு போறவங்க அதுக்கு நீங்க போட்டு வச்சுக்கிற கடிவாளம் தான் கடிவாளம். அந்த கடிவாளத்தை போடாம சமூக சேவையை இறங்கினாங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க நிறைய கடிவாளம் போட்டிருக்கீங்க. அதனாலதான் இந்த கடிவாளத்துக்கு இல்ல, இந்த கடிவாளத்துல இருக்க முடியாதுன்னு தானே அவ்வளவு பேர் பிரிஞ்சு போனாங்க. இப்ப தமுமுக பிரிஞ்சு போனாங்க, இந்த கடிவாளத்துல இருக்க முடியாது. டிஎன்டிஜே அவங்க இருக்கிற எல்லாருமே நீங்க விலகி போனாக்களை பாத்தீங்க என்றால், நீங்க போட்ட அந்த கடிவாள, அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டா, இப்ப தப்லீக் ஜமாத் மாதிரியே நமக்கு எதுவுமே செய்யாம இருக்க முடியாது, செய்யவும் வேணும், செய்ய வேணும். அதே நேரம் அதால வரக்கூடிய கெட்ட விளைவுகளை இல்லாம கடிவாளம் போடவும் வேணும். ஆமா, அது ரெண்டையும் நீங்க செய்ய ட்ரை பண்ணுனீங்க. ஆனா இவையெல்லாம் கல்லனா இருக்கிறவன் அவன் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். மார்க்கத்துக்காக தௌஹீதுக்காக இருக்கிறவன் மட்டும், காசு தண்டை புக்கெட்ல செலவழிக்கிற மட்டும் எங்கள்கிட்ட இருக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். ஆனா ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். நீங்க சொல்லுங்க. ஆமா, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட் உனக்கு தான் கேட்டாரு. அவரு கழிச்சு நிக்கல, என்னடாப்பா உங்களோட தௌஹீத் ஜமாத் இப்படி போயிருக்குதுன்னு கதைக்கல தான் நாஸ்மா கழிச்சிட்டு உங்கள்ட்ட இதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுமேன்னு கேட்கறது தான் இதை அடுத்தது. ஒரு மணத்தையெல்லாம் திண்டு போட்ட போல 50 நிமிஷம் 50 நிமிஷம் ஆயிட்டு. சரியான ஜஸாக்கல்லாஹ். லைவ்ல சொன்னா கூட இவ்வளவு வராது, 20 நிமிஷம் முடிச்சிருப்பேன். நல்லது. அப்ப நம்ம கேள்வி எல்லாம் உங்கள்ட்ட இதுலயே கேட்டுறேன். சரியான ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் செய்வான். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.